எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து ப்ராஜெக்ட் மாடியூல்ஸ்ல வந்து டாஸ்க், தென் ஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கிரியேஷன் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நான் இந்த வீடியோல ப்ராஜெக்ட் மாடியூல்ல இருக்க ரெக்கரிங் டாஸ்க் அப்படிங்கறத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்றேன். ஸோ இங்க வந்து நான் ஏபிசி ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பில்லபிள் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கஸ்டமர் நேம் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கஸ்டமர் ஏ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுறது, அதாவது டாஸ்க்குக்கான ஸ்டேஜ் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ நான் இது வந்து இப்போதைக்கு வேண்டாம், நான் ப்ராஜெக்ட்ல கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸோ அதை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்குள்ள போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுல வந்து 3 டாட் இருக்கு இல்லையா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து செட்டிங்ஸ்குள்ள போய்க்கிறேன். இதுல செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெக்கரிங் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் கீழே ரெக்கரிங் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். டாஸ்க் டிபெண்டன்சி பத்தி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு டாஸ்க்கை வந்து டிபெண்ட் பண்ணி இன்னொரு டாஸ்க் இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறதையும் வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு டவுட்ஸ்னா நீங்க வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதையும் டிக் பண்ணிடுறேன். இந்த மைல் ஸ்டோன் அப்படிங்கிறதையும் டிக் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ ரெக்கரிங் டாஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு டாஸ்க் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் வந்து மந்த்லி நம்ம வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படிங்கிறது கம்பல்சரி நடக்கும். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் போயிட்டு அந்த ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணணுமா அப்படின்றத கேட்டா அதுக்கு நெசசரி இல்லை. ஏன்னா மந்த்லி மந்த்லி அந்த டாஸ்க் வந்து நம்ம பண்ணிட்டே தான் இருக்க போறோம். ஸோ அந்த டாஸ்க்குக்கான எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கறத மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அது ரெக்கரிங் டாஸ்க்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ இன்னைக்கு டேட்ல வந்து நீங்க ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றீங்க, ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படின்ற ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றீங்க. இந்த டாஸ்க் வந்து ஒரு 2 டேஸ்ல முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிடுறோம். தென் என்னன்னா அதை நம்ம முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு, நீங்க டன்ல தூக்கி போட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இதே டேட்ல நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்னொரு டாஸ்க் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் ரெக்கரிங் டாஸ்கோட மீனிங். ஸோ நம்ம இப்போ வந்து அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ ஏபிசி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ள வந்து நான் ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணிடலாம். நான் நியூன்னு ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்றேன். தென் டன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ என்னன்னா நியூன்னு கொடுத்து ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணலாம். ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றேன். அசைனி வந்து உங்களோட யூசர் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து எடிட்குள்ள போய்க்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் இது வந்து உங்களோட என்ன டாஸ்கோட ஹெட்டிங் இருக்கும், இது என்ன ப்ராஜெக்ட்டுக்கானது அப்படின்றது இங்க இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து மைல் ஸ்டோன் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். தென் அசைனின்றது இருக்கு. அசைனி வந்து எந்த யூசருக்கானது அப்படின்றது. தென் வந்து இந்த டாஸ்க் வந்து எதை பேஸ் பண்ணது. ஸோ இது வந்து அக்கௌண்டிங் பேஸ் பண்ண ஒரு டாஸ்க் அப்படின்றனால நான் அக்கௌண்டிங் அப்படிங்கிற மாதிரி டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எந்த கஸ்டமர்ன்றத ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துடும். இந்த டாஸ்க்கை வந்து நீங்க உங்களோட இப்போ ஒரு சேல்ஸ் பில் கிரியேட் பண்றீங்க. அந்த சேல் ஆர்டர்லயே வந்து இந்த டாஸ்க்குக்காக எடுக்கிற டைமிங்கை வந்து நீங்க ஒரு சார்ஜஸா கால்குலேட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க அந்த சேல் ஆர்டர் ஐட்டம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம இப்போதைக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ டெட்லைன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இதுல வந்து நான் இதை வந்து ரெஃபரன்ஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னு என்ன வரும்னா இப்போ டெட்லைன் வந்து இந்த டாஸ்க் க்ளோஸ் பண்றதுக்கான டெட்லைன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ நான் 10 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிப்பீட் எவ்ரிடே 1 வீக் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது தட் மீன் என்னன்னா 1 வீக்கு ஒன்ஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து 1 வீக் ஆர் 1 டே இல்ல 1 மந்த் இல்ல 1 இயர் அப்படின்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ரிப்பீட் எவ்ரிடேல வந்து 1 டேக்கு ஒன்ஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்றேன். இப்போ ஜிஎஸ்டி ஃபைலிங்கிறது 1 மந்த் ஒன்ஸ்னா நீங்க மந்த் அப்படின்றது கொடுத்துருங்க. நான் டே ஒன்ஸ்ன்றது ஏன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 3 ஹார்ஸ் வந்து இதுக்கான டைமிங் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒர்க் பண்றவங்க வந்து இந்த ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது அதுக்கான டைமர் வந்து இங்க ஓடும். ஸோ அதை முடிச்சுட்டு இங்க வந்து அவங்க ஸ்டாப் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்க லாக் டைம் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இங்க உங்களுக்கு டைம் ஷீட்ல ரெக்கார்ட் ஆகும். இங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் நீங்க வந்து என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன்.
ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டன் அப்படிங்கிறதுல மாத்திக்கலாம். இப்போ இங்க உங்களுக்கு மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் ரெக்கரிங் டாஸ்க் 1 இருந்தது 2 அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும். இப்போ நான் அந்த டாஸ்க் விட்டு வெளியே போறேன். ஸோ இது வந்து ஓப்பன்ல வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படிங்கிறது வந்து அடுத்து என்ன டேட்ல காட்டணும் 10 ஜான்ல காட்டுது. நான் இதுக்கு முன்னாடி 9 ஜான்ல வச்சிருந்தேன். அது உங்களுக்கு வந்து நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஓப்பனை எடுத்து விட்டீங்கன்னா க்ளோஸ்ல வந்து ஒன்று காட்டும். ஸோ இது வந்து ஆல்ரெடி டன் ஆன டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இதை எடுத்து நீங்க டன்ல போட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து இன்னொரு டாஸ்க் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நீங்க மறுபடியும் நாளைக்கு வந்து இந்த டாஸ்க்கை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அது அகைன் டன் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா டன் ஸ்டேட்டுக்கு மாறிடும். மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு டாஸ்க் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ரெக்கரிங் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து கிரியேட் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.